கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசுங்க என்று சொல்லி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே நடக்கிற காரியங்கள், எங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பத்திலையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற சம்பவங்களையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். நன்மையான பாதைகளை கர்த்தர் நடத்துவதற்கான சத்தியத்தை ஆலோசனையாக கர்த்தர் தந்து உடைய ஜனங்களை கர்த்தரை உயிர்ப்பித்து ஆண்டவரே ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும்படியாய் சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச வேண்டிய ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தின வார்த்தை. நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அவர் விரும்புகிற காரியம் நீங்களும் நானும் வெற்றியுள்ள பிள்ளைகளாய், ஜெயமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் உண்மையாகவே நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற அந்த வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. உண்மையை சொல்ல போவோமானால் அது இல்லை. ஏனென்றால் அநேக ஜனத்தினுடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே அநேக விதமான சில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இருப்பதையும், அநேக குடும்பங்கள் உடைந்து பிரிந்து கிடக்கிறதையும், அநேக ஜனங்கள் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறதையும், தரித்திரத்திற்குள்ளாகவும் பிரிவினைக்குள்ளாகவும் துரத்தப்பட்ட சூழ்நிலையிலே, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஏன் ஆண்டவரே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஒவ்வொரு தேவனை நம்புகிற ஒவ்வொரு ஜனமும் மகிழ்ச்சிகரமான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இவ்விதமாக பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக அகப்பட்டு கண்ணீருக்குள்ளேயும் போராட்டத்திற்குள்ளேயும் பலவிதமான கஷ்டத்திற்குள்ளேயும் வியாதிக்குள்ளேயும் கிடக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். உங்களுடைய அழுகையை ஆண்டவர் காண்கிறார். எதற்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார்? ஒரு பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ஆரம்ப காலத்திலே வானத்தையும் பூமியும் சமுத்திரங்களையும் சகல ஜீவனங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் ஒவ்வொரு நாள் படைக்கும் போது இது நல்லது, இது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு சிருஷ்டியும், ஒவ்வொரு படைப்புகளையும் ஆண்டவர் படைக்கும் போதெல்லாம் அவர் மகிழ்ச்சியே இருக்கார். இது நல்லா இருக்கு, இது நல்லது, இது நல்லது என்று சொல்கிறார். தேவனுடைய மனுஷனை படைக்கும் பொழுது தமது சாயலிலே உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை மண்ணினாலே உருவாக்கி மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் நீங்களும் நானும் ஆண்டவரை போல சிந்திக்கிறோமா? ஆண்டவரை போல பேசுகிறோமா? ஆண்டவரை போல ஜெயம் எடுக்கிறோமா? ஆண்டவரை போல திட்டங்களும் தீர்மானங்களும் சரியாய் நடக்கிறதா? இல்லை. ஏன்? ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமும் இல்லை, வெற்றி இல்லை, நான் செய்வதெல்லாம் தோல்வி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி கேட்கலாம். தேவ பிள்ளையே, இந்த வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதற்காக நம்மளை உருவாக்கினார் தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னேன், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும், வெற்றியாய் வாழவும், சந்தோஷமாய் இருக்கவும் தான் நம்மளை படைச்சாருன்னு நான் சொன்னேன்.
படைக்கும் போது இயேசு நல்லது என்று தான் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த விதமான பிரிவினைகள் என்று சொல்லி, ஏன் இந்த விதமான குழப்பங்கள் என்று சொல்லி நம்ம குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியில 43ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆண்டவர் இவ்விதமாக அழகாக சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதை வாசிப்பதை கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது, ஒவ்வொரு இயற்கைகளையும் படைக்கும் போது நல்லது நல்லது என்று சொன்னார். ஆனால் மனிதனை படைக்கும் போது தமது சாயலை உருவாக்கும் என்று மண்ணினாலே உருவாக்கி நம்மளை அழகாக எதற்காய் உண்டு பண்ணினாராம்? அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கும் துதியை சொல்லுவதற்கும் நம்மளை உருவாக்கினார். தேவ பிள்ளையே, அவருடைய விருப்பம், அவருடைய நாமத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். யாருக்கென்று ஏற்படுத்தினாரா? உங்களையும் என்னையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுக்கென்று படைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய துதியை சொல்லுவதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆனால் நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வரும்போது, தெரிந்த நண்பர்கள் வரும்போது, நேரங்கள் எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம சாப்பிடாம கூட பேசுவோம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இது என்னைக்கு நம்ம பார்க்க போறோம், என்னைக்கு சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு நடந்த பழைய காலத்தில் நடந்த சம்பவங்களை, ஆகாத காரியங்களை பேசி நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் நமக்கு பிரியமான ஆண்டவர், நம்மளை உருவாக்கின ஆண்டவர், அவருக்கென்றே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்லி, அவருடைய புகழ் எல்லாம் சொல்லி மகிழ்வதற்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவர் நம்முடைய எந்த விதத்திலே நம்ம அவரை துதிச்சிருக்கோம், எந்த விதத்திலே அவருடைய நாமத்தை சொல்றோம்? தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அவருக்கென்று உருவாக்கினவர்கள். அவருக்கென்று உருவாக்கினவர்கள் நீங்களும் நானும். அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய துதியும் நீங்களும் நானும் சொல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெற்றியா இருக்கும்? அவருக்கென்று நம்மளை படைத்திருக்கிறார். அவர் வேலையை நம்ம செய்யல, எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஜெயம் உண்டாகும்? தேவப்பிள்ளையே, இன்னுமாக சொல்றேன். லூக்கா, புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாருங்க. குஷ்டரோகியா இருந்து 10 பேர் சுகம் பெற்றுட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்றான். ஆண்டவரை சந்தோஷப்படுத்த அப்ப எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நீங்க சோமானது 10 பேர் இல்லையா? மீதி 9 பேர் எங்கப்பான்னு சொல்லி கேட்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலே உருவாக்கப்பட்டவர்கள். அவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. நன்மை நடந்தா நம்ம சொல்றதில்ல. நம்முடைய வாழ்க்கையில தாறுமாறான காரியம் நடக்கும்போது ஏன் ஆண்டவரேன்னு சொல்றோம் இல்லையா? எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும்? தேவ பிள்ளைய, ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பதை நம்ம கேட்போம்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையிலே தேவனுக்கென்று உருவாக்கப்பட்ட உங்களை தேவன் தேடுகிறார். நீ எங்கே இருக்கிறாய்? தேவனை துதிக்க வேண்டிய பிள்ளையே, தேவனுடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டிய தேவ பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? மறந்து போனாயே. நீ தேவனை மறந்து போனாயே. தேவன் உங்களை தேடுகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனை தேடாமல் ஆதாமை போல ஏவாளை போல ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவனை துதித்து தேவனை தேடி தேவனை மகிமைப்படுத்தாத வேளையிலே தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தேவனை மறந்து ஜெபிப்பதையும் துதிப்பதையும் அவரோடு பேசுவதையும் மறந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம். தேவனை விட்டு மறைந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் குடும்பத்தில் பிரச்சனை. அதனாலதான் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்துகிற சூழ்நிலை. அதுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற சூழ்நிலைகள், பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு வீட்டை விட்டு வெளியோடுகிற சூழ்நிலைகள், தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிற சூழ்நிலைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல், நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல், பசியார உண்ண முடியாமல், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற வேளை, தேவ பிள்ளையே, உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை தேடுகிறார். நீங்கள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனை துதியை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிப்பதை நம்ம கேட்போம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமென். அப்ப பாருங்க, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழுள்ள யாவரும் என்ன சொல்றாங்க? தேவனை ஸ்தோத்திரிக்கிறாங்க, தேவனுக்கு கனம் பண்றாங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க, தேவனுடைய வல்லமையை சொல்றாங்க. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நான் இந்த காலத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தாவிட்டால், தேவனுக்கு துதி செலுத்தாவிட்டால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நான் சொல்லாவிட்டால் எப்படி ஜெயமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும்? எப்படி ஜெயமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும்? தெய்வ பிள்ளையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்பட, நம்முடைய குடும்பத்திலே செழிப்பு உண்டாக, தேவனை சந்தோஷப்படுத்துவோம், தேவனிடத்தில் அதிகமாய் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் உட்கொள்வோம், தேவனுக்காய் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தினாலே நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துவோமானால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவ பிள்ளையே, நீ எங்க இருந்தாலும் சரி, தேவன் உங்களை உருவாக்கும் போது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அவருடைய சாயல் என்றார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவருடைய சாயல் இருக்குமையானார் நம்மளுக்கு விரோதிகளுக்கு கூட அது தேவனால் உருவாக்கப்பட்டவர், அவர் நல்லவர் என்று சொல்லுவோம். திருடு இருக்காது, பொல்லாப்பு நடக்காது,
பொறாமை இருக்காது, சூது இருக்காது, வஞ்சகம் இருக்காது, ஏமாத்தம் இருக்காது, கொள்ளை இருக்காது, கொலை இருக்காது. ஏனென்றால் தேவனுடைய சிந்தனை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும்போது ஆண்டவர் படைக்கும் போதே நல்லது என்று தானே படைத்தார். அப்படியானால் நீங்கள் நானும் நல்லது என்று தானே சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கா? ஆண்டவரே, எனக்குள்ள அந்த நல்ல சிந்தனையை தாங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் இப்போதும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய சம்பவங்கள், வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், குழப்பமான சம்பவங்கள், பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் வேதனைகளும் பிரிவினைகளும் பற்றாக்குறைகளும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஜெயமாக மாற வேண்டும், நீங்கள் உயர வேண்டும், நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பார்வையில உங்களை உருவாக்கப்பட்ட போது நல்லது என்று படைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் நல்லவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவரத்தை ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் அறிந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை ஆதாமை போல ஏவாளை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்களில் தேவனை மறந்து ஒளிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் இந்த வேளையிலே தேடுகிற சத்தம் இப்போது உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஒழித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜ்யா. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்திலே பிரிவினை காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்த ஜனங்கள் ஆண்டவரை துரத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த ஜனங்கள் வியாதிப்பட்டு ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம் முடிந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை குடும்பத்திலே பற்றாக்குறைகளை காணப்பட்டு என்ன செய்வோம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி சம்பவம், ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய சமூகத்திலே கர்த்தர் ஜெபிப்பார்களானால், கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிற, சத்தியத்தை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாத காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஓ கம் அவுட் பிளட் ஆஃப் நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் ஜெயம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, காத்திரணும். இயேசு நாமத்துக்கு பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். God bless you.